இதை விட ஒஸ்டா வேற யாராலையுமே பண்ண முடியாது. ஒரு காப்பி ரைட்டுக்கு 50 லட்ச ரூபா கேட்டா என்ன ஆகும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் இந்த 50 லட்ச ரூபா கேட்டு மிரட்டுற சேனல் இந்தியாலே ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் நியூஸ் சேனல்னு சொல்லப்படுற ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல் ஏஎன்ஐ அப்படிங்கிறவங்க இந்த ஹிந்தி யூடியூப் சேனல் கிட்ட 50 லட்ச ரூபா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கிளிப் யூஸ் பண்ணதுக்காக கேட்டிருக்காங்க. இது ஏன் பெரிய இஷ்யூ அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி கார்பரேட் நியூஸ் சேனல்ஸ் இல்லை இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எடுக்கிற ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணா கிளைம் தான் பண்ணுவாங்க. இதை நம்ம தமிழ் யூடியூபர்ஸோட ஸ்பேஸ்லேயே நிறைய பிரச்சனை பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூசிக் ரெக்கார்ட் கம்பெனி மாதிரி. பட் இங்கே இஷ்யூ அதை விட ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா இவங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன் இந்த ஸ்ட்ரைக்லாம் பெருசு அப்படின்னா, ஒரு சேனலுக்கு 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த சேனலோட கதையே முடிஞ்சிடும். ஐ மீன் யூடியூபே அந்த சேனலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 ஸ்ட்ரைக் கொடுத்து 3வது ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இவங்க நினைச்சா எந்த நேரத்தில் வேணாலும் அந்த ஸ்ட்ரைக்கை கொடுக்க முடியும். அண்ட் அப்படி நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை கொடுக்கக்கூடாது அண்ட் ப்ரீவியஸ் ஸ்ட்ரைக்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஃபுட்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீன்னு ஒரு 50 லட்சத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூபர் கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு நியூஸ் சேனல் கேட்டது அப்படிங்கிறது ரொம்பவே ஒர்ஸ்டான விஷயம். அண்ட் இதை எல்லா யூடியூபர்ஸுமே நோட்டீஸ் பண்ணியே தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் கிளிப் யூஸ் பண்ணது எல்லாத்துக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டராலையுமே க்ரோவே ஆக முடியாது. அண்ட் இந்த இஷ்யூவை சவுத் இந்தியாவில் அவ்வளோ பேர் பேசவே இல்லை. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த இஷ்யூவை பற்றி தெரியும். ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ் பேசுறதை விட இங்கே பாப்புலராக இருக்கிற சேனல்ஸ் இதை பற்றி எடுத்து பேசினாங்க அப்படின்னா இந்த இஷ்யூ ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா